அவங்க சிலம்பு வச்சுட்டு வரல இப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டேட்டு வந்துட்டு 4 ஆகஸ்ட் 4. ஆனால் இன்றைக்கி என்ன கிழமை? ஓ சண்டே, சாரி. இன்றைக்கி வந்து சண்டே 4ஆம் தேதி. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாச்சலூர்னு ஒரு ஏரியா இருக்கும். நேற்று நைட்டு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 9:30 ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் பேசிட்டு அங்கேயே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் தான் பார்த்தோம். சரி, புதுசாக ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்களா, சரி வேணாம் வெளியே போய்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு 10 மணி இருங்க, 10 மணி தான் தூங்கினா சுத்தமாக அங்கே டவரே கிடையாது. சரி டவர் எங்கே கிடைக்கும் நாங்களா பைக் எடுத்துகிட்டு போய் சுற்றி இருந்தோம். அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்களா செம்மையான பிளேஸுங்க. இங்கே தான் 5G கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே மலையில் ஏறி நின்றுட்டுருக்கோம். நெட்டுக்காக மலை ஏறி வந்திருக்கோம் நாங்கள். வியூஸ் பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மாதிரி வியூஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த ஊர் டெய்லி பார்க்குறாங்க. அந்த மலைக்கு பின்னாடி சூரியனே வருது, நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டு, தெரியுது அது ரொம்ப அப்படியே பேக்ரவுண்ட் பிரைட்டாக தெரியுது. ஸோ அதுதான் சூரியன். இன்னும் கொஞ்சம் நேரம்லாம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அந்த மலையோட உச்சியிலே வந்து சூரியன் மேலே வரும். அது உங்களுக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. ஆனால் பட் நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். போகிறதுக்கு 10 ரூபாய்க்கு வரும். அது நீ ஓட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டே இப்படி போவீங்க. இங்கெல்லாம் இல்லை, நம்ம அங்கே போய் தான் எடுப்போம். வண்டியில் போக எடுத்தோம்னு வச்சுக்கேன், பார்த்து பஸ் நடிச்சிட்டு இருக்கு. சரி அவன் கால் பண்ணுவோம், நம்ம கால் பண்ணு. அவன் எடுக்க மாட்டான்டா. அவன் கால் பண்ணு, அப்படியே வரேங்க. 6 மணிக்கு டான்னு போட பஸ் ஸ்டாண்டில் நிற்பீங்க. எந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கான்னு தெரியல. கூட இருக்க நண்பன் அப்படிதான் சாப்பிட்டு யாருமா குளிப்பா. ஓகே, இப்படி வாங்க நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம். நம்ம வரதுக்குள்ளேயே கடை இடையில விற்றி முடிஞ்சிச்சு. வெட்டிட்டாங்களா? கடை வெட்டிட்டாங்களா? பங்கு போட்டுட்டு இருக்காங்களா? ஸ்விக்கிக்கு போறான்னு செலவு கொடுத்துட்டா போடு. நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு போனாங்க, டவர் கிடைக்கலன்னு. அதுக்குள்ளேயுமே அவங்க வந்து கிடா இடையில வெட்டி பங்கு போட்டு முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோ அப்லோட் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. கரடி அவனை கூப்பிட்டது வருதா, அவனை கூப்பிட்ற திரும்ப கூப்பிட்றாங்க வருதா. நானும் அவனோட ரியாக்ஷன் பார்க்கணுக்காக இருக்கு. எடுக்க மாட்டான்டா அவனோட ரியாக்ஷன். ஸ்விக்கி எனக்கு செல்ல கொடுத்து விட்டான். அவன்கிட்ட செல்லு கிடையாது. ஸ்விக்கி என்ன பண்ணுறது செல்லு இல்லாமல்? சரி நான் போயிட்டு வரப்போ வரல, நீ சரி நம்ம அப்படியே கிளம்ப குளிக்க போகலாம். ஃபால்ஸ் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஃபால்ஸ் இருக்குனாங்க. நாங்கள் நம்ம தொட்டில் குளிக்கிறோன்னா சரி ஃபால்ஸே பக்கத்தில் இருக்காங்க. ஓகே ஃபால்ஸ்லேயே குளிச்சிடலாம். ஒன்று இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அப் அண்ட் டவுன். போய் குளிக்கலாம், அங்கே போய் குளிக்கலாம். அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே மாற்றிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பைக் எடுத்து கிளம்பலாம். என்ன இல்லையா நான் R15 ஏதாச்சும் இருக்கலாம். ஓரளவு இல்லையாடா பண்ணுறா போதும். நம்ம ஒரு 4 பேர் போகிறோம் நினைக்கிறேன். ஒரு R15 இன்னொன்று ஃப்ரெண்டோட ரிலேஷன் கௌதமோட மாமாவோட வராது. அவர் அவங்களை காட்டுறேன். அவருக்கு மாமானா நம்மளுக்கு மாமா தான். அவர் மொத்தம் ஒரு 4 பேர் 5 பேர் போகிறோம். இவ்வளோ தூரம் ஒரு 11 கிலோமீட்டர் சொன்னாங்க. அப்போன்னு ஒரு 21 வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே போவோம். நம்ம இது வந்து எதார்ச்சியாக எடுத்த ஒரு முடிவு கிடையாது. நம்ம என்றைக்குமே பிளான் பண்ணி போகிறது கிடையாது. யதார்த்தமாக வந்தோம். அவங்க வந்து பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா, சரி ஓகே அந்த ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வந்தோம்னா அதுக்காக ஃபால்ஸுக்கு போகிறது. வண்டி எடுத்துகிட்டு போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மனு தரது போயிட்டான் வண்டியை. எந்த வண்டிக்கு என்ன அது அந்த வண்டியை பார்த்தோன்னே என் வண்டி. சரி சரி இன்னொரு போகலாம். இன்னொரு நாள் வேணாலும் ஏற்றிக்கிறீங்களா? ஏற்றிக்கோங்க. வேறு வேலை இல்லையா அப்படின்னு அப்பா யாரு? நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், வேலை செய்ய வரல. தம்பி கெஸ்ட்டுமா நாங்கள். கெஸ்ட்டு சரியா? நீ தான் விழுந்து கவனிச்சிருக்கணும். போ
வண்டி கம்மியான சின்ன பசங்க வண்டியை பார்த்து இது அப்படியே வாங்கிட்டு போனோம் சைடாக போட்டோம் அவர் வண்டி வேணாம் போல இங்கே ஒரே சவுண்டாக இருக்குங்க நம்ம அந்த பக்கம் போய் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நாங்கள் ஒரு 6 பேர் வந்தோம் ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் 5 பேர் தான் வரதா 6 பேர் தேவண்டியில் 2 பேர் எல்லா வண்டியும் 2 பேர் வந்தோம் கௌதமோட மாமா தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கைட் பண்ண போகிறாரு இவருதான் மாமா நம்ம கௌதமோட மாமா இந்த பக்கம் பயங்கரமா இருக்குங்க வர வழி பைக் உங்களுக்கு அந்த ரீல்ஸாக ஷார்ட்டாக போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க பாய்